ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கும்பகோணம் கடப்பா தாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் சிறுபருப்பை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது குக்கரில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே இட்லி, தோசைக்கு சாம்பார், சட்னி, குருமான்னு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிறுபருப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக நம்ம சேர்க்க வேணாம். ஏன்னா இது வந்து குருமா பேஸும் வர்றதுனால நம்மளுக்கு அளவான தண்ணி சேர்த்து சிறுபருப்பை ஊற விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம நிறைய மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதனால் மஞ்சள் தூளை வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க, லிமிட்டாக அந்த கலருக்காக. இப்போது நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். நான் வந்து ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சதுனால ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து பருப்பை அப்படியே டைரெக்டாக நீங்கள் ஊற வைக்காமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேசாக சிறுபருப்பை வறுத்துட்டு நீங்கள் வந்து கழுவி அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். அப்போது வந்து ஒரு 4 விசில் விடுங்க. இப்போ வந்து குக்கர் போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம கடப்பா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருமா கரைக்கிற மாதிரி தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேவையான பச்சை மிளகா, உடச்ச கடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு குருமா எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான். பார்த்தீங்களா, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூப்பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கிறீங்களோ எக்ஸ்ட்ரா கூட பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம். நான் பிரிஞ்சி இலை என்கிட்ட இல்லை, அதனால் சேர்த்துக்கல. இப்போ வந்து எல்லா பூப்பட்டெல்லாம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்க்கலாம். வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கணுங்க. அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிறுபருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதிகமாகிடும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்களா, வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம கரெக்டாக வதக்காமல் விட்டுட்டோன்னா அடியில் பிடிச்சிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வந்து சிறுபருப்பு வேறு சேர்க்குறோம். அதனால் குருமா கொதிக்க வைக்கும் போது அடியில் அடி பிடிச்சிரும். அதனால் இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா
நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்போவுமே தக்காளி வதங்கும் போதும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் மணமும் வந்து நம்மளுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். பார்த்தீங்களா, தக்காளி வந்து நல்லா குழ குழன்னு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது மட்டும்தான் நம்மளோட பேஸ்ட் மசாலா எல்லாமே. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம சிறுபருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த சிறுபருப்பை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி குருமாவும் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சிறுபருப்பு சேர்க்கும் போதும் ரொம்ப கெட்டியாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம சிறுபருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ குருமா பேஸ்ட்டும் இப்போ சிறுபருப்பும் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தாங்க. இதுக்கு கொத்தமல்லி நீங்கள் எந்த அளவுக்கு போட்டு நல்லா கார்னிஷிங் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி உங்களுக்கு இது ஒரு தனி டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கும்பகோணம் கடப்பா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, எது வேணாலும், பூரி, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்போவாக இருக்கும். ஆனால் வந்து இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலேன்ற மாதிரி டேஸ்ட்டு இன்னுமே நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து இட்லி தான் ஊற்றிருக்கேன். இட்லி ஊற்றிட்டு சுட சுட அந்த இட்லியும் நம்ம கும்பகோணம் கடுப்பாவையும் ஊற்றி சாப்பிடும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க உண்மையாகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்போவுமே சாம்பார், சட்னி அப்படின்ட்டு நம்ம செஞ்சிட்ருக்க அந்த போர்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா இந்த கும்பகோணம் கடப்பா உண்மையாகவே பெஸ்ட்டு காம்போங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.